இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி. இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளை நாம் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவனை நோக்கி பார்க்கிறோம். சில ஜெபங்களுக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறார். சில ஜெபங்களுக்கு பதில் உடனே கிடைக்கட்டாலும் ஆண்டவர் அற்புதம் பண்ணிட்டார்னு ஒரு நம்ம உள்ளத்துல, ஒரு ஆழத்துல, நம்மளோட உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு சமாதானம் வரும். நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. பிரச்சனை உடனே மாறிவிடாது. பிரச்சனை அப்படிதான் இருக்கும். சில வேளையில பிரச்சனை கூட செய்யலாம். ஆனாலும் அந்த பிரச்சனை குறித்து நம்ம பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். இயேசு எனக்கு பதில் கொடுத்து விட்டார் என்று நமக்கு ஒரு நிச்சயம் வரும், ஒரு விசுவாசம் வரும். அதுதான் தேவ சமாதானம். பிலிப்பியர் 4:7 இப்படி சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுல காத்துக்கொள்ளும். இப்போ நன்கு ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு அது நிச்சயமாக தெரியும். பல ஆண்டுகள் நீங்கள் தேவனோடு ஜெபத்தில் உறவாடி இருப்பீர்கள் என்றால் உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியும். என்ன என்றால், நாம் ஜெபிக்கும் போது மனதில் ஒரு விடுதலையை நாம் உணர்ந்தால், ஒரு சமாதானத்தை நாம் உணர்ந்தால், நம்முடைய புத்தி கட்டாத ஒரு சமாதானம், ஆண்டவர் அற்புதம் பண்ணிட்டார்னு ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாச்சுன்னா கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார், பரலோகம் அதற்கு வாசலை திறந்து விட்டது என்று அர்த்தம். அப்போ எப்பொழுது நமக்கு அப்படி நடக்கும்? பிரச்சனை மாறட்டாலும் ஆண்டவர் அற்புதம் செய்தார் ஒரு தேவ சமாதானம், நம்முடைய புத்தி கட்ட தேவ சமாதானம் எப்படி நடக்கும்? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதாவது நம்ம பிரச்சனை குறித்து கவலைப்படாம, பிரச்சனை குறித்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்காம, பிரச்சனையே மெடிடேட் பண்ணாம, வேதத்தை ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளில் மெடிடேட் பண்ணி நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்தும் பொழுது இந்த மாதிரி தேவ சமாதானம், நம்முடைய புத்தி கட்டாத தேவ சமாதானம் உள்ளத்தை நிறைப்பதை பார்க்க முடியும். இதிலிருந்து நம்ம 2 ஜெபங்களை பார்க்க முடியும். ஒன்று ஸ்தோத்திர ஜெபம், இன்னொன்று ஆத்திர ஜெபம். ஒரு வேதனைக்குரிய விஷயம், அநேக தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திர ஜெபத்தை விட ஆத்திர ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். ரெண்டுக்கும் ஒரு இதுக்குரிய விளக்கத்தை சொல்லிவிட்டு பின்பு நான் சாம்பிள் கொடுக்கிறேன். நீங்கள் ஸ்தோத்திர ஜெபம் செய்கிறீர்களா ஆத்திர ஜெபம் செய்கிறீர்களா உங்களுக்கே புரிந்துவிடும். ஆண்டவருடைய அற்புதத்தை, அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்வதுதான் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் என்பது ஒரு மந்திர வார்த்தை என்று சொல்ல முடியாது. இங்கிலீஷில் தேங்க்ஸ் கிவிங், அதாவது நன்றி சொல்வது, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்வது. அல்லர் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற அவர் மேல நம்பிக்கை வச்சு பிரச்சனை குறித்து கலங்காம நன்றி சொல்வதுதான் ஸ்தோத்திர ஜெபம். ஆத்திர ஜெபம் என்றால், நான் எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஏன் ஆண்டவரே சைலண்டா இருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் அற்புதம் பண்றீங்களே, எனக்கு மட்டும் அற்புதம் நடக்கலேன்னு சொல்லி கர்த்தரிடமே சண்டை போடுவது, எரிச்சல் அடைவதுதான் ஆத்திர ஜெபம். சில சாம்பிள் பிரேயரை நான் சொல்லுகிறேன். ஆத்திர ஜெபத்தை குறித்து நாம் சொல்றேனே. முதல்ல, அநேக பெண்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் கணவன்மார் ஆலயத்துக்கு வரமாட்டார்கள் ஒழுங்காக. இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணலாம். ஒருவேளை அவர்கள் குடித்து வெறித்து இருக்கலாம். இவங்க ஜெபிச்சும் பல நாள் ஜெபம் பண்ணியும் அவங்க மனம் திரும்பாமல் இருக்கலாம். அப்போ சில வேளையிலே கணவன் மேல் உள்ள ஆத்திரத்தை கர்த்தர் மேல் சில பெண்கள் காட்டுவார்கள். எப்படி தெரியுமா? அவங்க ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே, நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்றேன், என் கணவரை ரட்சிக்க மாட்டேங்கிறாரு, அவர் முன்ன நாட்கள்லையாவது கடையில போய் குடிச்சாரு, இப்ப குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடக்கிறாரு, வீட்டுல குடிக்கிறாரு, ஏன் ஆண்டவரை இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு கண் இல்லையா காது இல்லையான்னு சொல்லி கர்த்தர் மேல் ஆத்திரப்படுவார்கள். இது ஆத்திர ஜெபம். ஆனால் ஸ்தோத்திரத்தை போய் கொண்டிருக்கும் தெரியுமா? தகப்பனே, அன்பு தகப்பனே, வேதம் சொல்லுகிறதே, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்பட சொன்னீரே. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டு கண்டிப்பா என் கணவரை நீர் ரட்சிக்கப்படும்படியா ஸ்தோத்திரம். அவர் என்னோடு கூட ஆலயத்துக்கு வரப்போற, ஆராதனைக்கு வரப்போறபடியா ஸ்தோத்திரம், ஊழியர்களுக்கு வரப்போறபடியா ஸ்தோத்திரம், எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போறபடியா ஸ்தோத்திரம். எங்களுடைய என்னை விட அதிகமாக ஒரு ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்ப போறங்க ஸ்தோத்திரம் என்று கர்த்தருக்காக நன்றி சொல்லுகிறது. அவர் செய்வார் என்ற நிச்சயத்தோடு கூட நீங்கள் ஜெபிப்பது ஸ்தோத்திர ஜெபம். அநேகருக்கு பிள்ளைகளை குறித்து கவலை இருக்கும். இன்று பிசாசானவன் வாலிப பிள்ளைகளை
சின்ன வயசுலேயே பாவத்தில் விழ பண்ணுகிறான். ட்ரக் எடுக்கிறாங்க, அது லிக்கர் எடுக்கிறாங்க, துன்மார்க்கமான வாழ்க்கையில், அசுத்தமான வாழ்க்கையிலே, இச்சை வாழ்க்கையிலே நடக்கிறாங்க. அப்போ ரொம்ப நாள் ஜெபம் பண்ணியும் பிள்ளைகள் மனம் திரும்பலைன்னா நம்முடைய சில ஆத்திர ஜெபம் எப்படி வருது சில பெண்களுக்கு? ஆண்டவரே, ரொம்ப நாள் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறேன், அவனுக்கு நண்பர்கள் சரியில்லை, தவறான நண்பர்களோட, குடிகார நண்பர்களோட, துன்மார்க்க நண்பர்களோட சிநேகம் வைத்திருக்கிறான், நீ பதில் கொடுக்க மாட்டேங்கிறீர், என் பிள்ளைய நினைச்சா இருக்கிற சமாதானம் போகுது, என்ன பண்றீர் ஆண்டவரே என்று ஜெபிப்பது ஆத்திர ஜெபம். ஆனால் ஸ்தோத்திர ஜெபம் என்ன சொல்லுமா? வேதம் சொல்லுகிறதே, தகப்பனே, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறதே. வாலிப பிராயத்தில் சிஸ்டர் நிறைய என்று சொல்லுகிறதே. யோசேப்பை போல என் பிள்ளையை நீ ரட்சிக்கப்படக்கூடிய ஸ்தோத்திரம், அவன் பரிசுத்த சாட்சியாக விளங்கப்படக்கூடிய ஸ்தோத்திரம். டேனியல் பாரு, அவன் ஒரு ஜெப வீரனா, பிறருக்கு முன்மாதிரி விளங்கப்படக்கூடிய ஸ்தோத்திரம் என்று சொல்வது ஸ்தோத்திர ஜெபம். அதுபோல கடன் பிரச்சனையில் இருக்கலாம், அதுக்கு ஒரு வட்டி கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். ரொம்ப நாள் ஜெபம் பண்ணியும் கடன் மாறல, மேலும் மேலும் அந்த பணம் கடன் அமௌண்ட் கூடிக்கொண்டே போயிருக்கலாம். அந்த வேளையிலே சிலர் ஆத்திர ஜெபம் பண்ணுவார்கள், தகப்பனே, நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுறேன், என் கடன் மாறலையே, முன்னால் நான் வட்டியாவது கட்டினேன், இப்போ வட்டி கூட கட்ட முடியலையே, மேலே மேலே கடன் கூடிக்கொண்டே போயிருக்கிறது, என் பிள்ளைகளை நான் கடனில் விட்டு போயிடும் போல இருக்குது, என்னைக்கு என் துக்கம் சந்தோஷம் மாறும் இந்த ஆண்டவர்கிட்டே எரிச்சல் படுறது ஆத்திர ஜெபம். ஸ்தோத்திர ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? அன்பு தகப்பனே, நீ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உனக்கு தருவேன் என்று சொன்னீரே, என் பாத்திரம் நிரம்பி என்று சொல்லுகிறதே. அதே போல என்னோட தேவை சந்திக்கப்படுவது மாத்திரமல்ல, என் கையின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணி நான் செய்வதை வாய்க்க பண்ணி அநேகருக்கு உதவி செய்கிற அளவுக்கு என் கடனையும் அடைத்து பிறருக்கு உதவி செய்கிற அளவு நீர் என்னை உயர்த்த பெற முடியாது. ஸ்தோத்திரம் என்று சொல்வது ஸ்தோத்திர ஜெபம். அதுபோல நம்ம குடும்பத்தில் யாராவது வியாதி இருக்கலாம், மருத்துவர்களே இது குணமாகாத வியாதி என்று அவர்கள் கைவிட்டிருக்கலாம், படுக்கையிலே இருக்கலாம், அநேக நாட்களாக அல்லது அநேக ஆண்டுகளை படுக்கையில் இருக்கலாம். அதுக்கு ஆத்திர ஜெபம் சிலர் பண்ணுவார்கள். தகப்பனே, ஆண்டவரே, நான் உண்மைதானே நம்பி இருக்கிறேன், ஆலயத்துக்கெல்லாம் ஒழுங்கா வர்றேன், நான் ஒழுங்கா, எங்க வீட்டில் மரண படுக்கையில் இருக்கிறாங்க, மருத்துவ செலவே அதிகமாகுது, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுகிறீர்? எனக்கு ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் பண்ணுறீர், எனக்கு அற்புதம் பண்ணலையே, ஏன் காதை அடைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுவது ஆத்திர ஜெபம். ஸ்தோத்திர ஜெபம் எப்படி தெரியுமா? உங்களுடைய தழும்புகளால் குணமானீர் எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே, என்னுடைய வியாதியெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர், துக்கங்களை ஏற்றுக்கொண்டீர், பாடுகளை ஏற்றுக்கொண்டபடியா ஸ்தோத்திரம். எய்த்திற்கு வரப்பண்ணின எந்த வியாதி உண்மையில் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரி சொல்கிற வார்த்தை கடங்க எங்கள் வியாதி எல்லாம் மாற்ற போகிற ஸ்தோத்திரம், மரணப்படுகை மாற்ற போகிற ஸ்தோத்திரம், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாவற்றையும் குறைத்து ஜீவனான நாளெல்லாம் நன்மை கிருபை பின்தொடர போறபடிய ஸ்தோத்திரம் என்று சொல்வது ஸ்தோத்திர ஜெபம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமா? உங்கள் ஜெபம் எப்படி இருக்கிறது? ஆத்திர ஜெபமா இருக்குதா, இல்லை வாக்கு தத்தங்களை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் துதித்து ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கிறீங்களா? எந்த ஜெபம் தேவ சமாதானத்தை கொண்டு வரும்? ஸ்தோத்திர ஜெபம். அதனால இனி எதை குறித்து நீங்கள் உங்கள் பிரச்சனையை பார்த்து ஆண்டவரிடம் முறுமுறுக்காம, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, ஜெபங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே கர்த்தரிடத்தில் ஏறிடுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை, உங்கள் சிந்தையும் கிறிஸ்துவில் காத்துக்கொள்ளும். கர்த்தர் உங்கள் வாதியை நீக்குவாராக, உங்கள் கடனை மாற்றுவாராக, உங்கள் கணவரை ரட்சிப்பாராக, உங்கள் பிள்ளைகளுக்கு வளமான எதிர்காலத்தை உண்டாக்குவாராக, சகல ஜனங்களை பார்க்கலும் கீர்த்தி முடிஞ்சு போயிருந்து செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.